ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். ஸ்ரீரங்கத்தில் குரங்குலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. லாஸ்ட் டைம் போகும்போது தான் தெரிஞ்சு குரங்குலாம் சுற்றிட்டு இருக்குதுன்ட்டு. சரி, ஓகே, நம்ம போனது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேட் வழியா. ஈஸ்ட் கேட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளே போந்துட்டோம். அதுக்குள்ளே போந்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாக இருந்துச்சு. அந்த மண்ணுங்க இருக்க பாதையில் போந்துட்டோம். ஏன்னா டக்குன்னு கோயிலுக்குள்ளே போந்துடலாம். உள்ளுக்குள்ளே போய் ஆயிரங்கால் மண்டபம் இருந்துச்சு, ராமானுஜம் மண்டபம் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் இல்லை, ஸோ சீக்கிரமாக நடை அடிச்சிருவாங்க சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடணும். ஆனால் அப்போ போயுமே பார்த்தீங்கன்னா 7:15க்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, 9:30 மணிக்கு தான் ஓப்பனிங்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய் கோயிலை சுற்றி போயிட்டோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இது இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ சக்கரத்தாழ்வார் நம்ம கும்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யானைலாம் வந்துட்டு இருந்துச்சு உள்ள கோயிலுக்குள்ளே இருந்து வெளியே. தென் அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தென் ஓகே, மேலே வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு நம்ம மேலே போனோம். மேலே போனால் செம்மையாக தெரிஞ்சுங்க கோபுரம்லாம். நம்ம நார்த்து கேட் வழியாக வந்தாங்காட்டி பெரிய கோபுரம் நம்மளால் பார்க்க முடியல. அந்த குட்டி குட்டி கோபுரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக மொட்டை மாடிக்குள்ள மேலே வரக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கட்டணும், 10 நிமிஷம் தான் டைமிங். ஆனால் நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் எதனாலே ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் மேலெலாம் போனீங்கன்னா செம்ம கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். அது ஒரு சைட்லாம் போனீங்கன்னாக்கா 2 கோபுரம் சைட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழாளுங்க யாரும் வரதில்லை. பிகாஸ் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சைடு இந்த சைடு கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் நம்ம கேமரா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா எடுக்கலாம். அதே நீங்கள் பெரிய கோபுரம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க கோபுரம்லாம் தெரியும். தங்க கோபுரம்லாம் பார்க்குறக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் 7 கோபுரமே நீட்டாக தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யானைலாம் அரிச்சிருக்காங்க. அந்த யானைலாம் இங்கே தான் தண்ணி குடிக்க சாப்பிடுது எல்லாமே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானை தங்க வைக்கிற மண்டபம் அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுற மண்டபம். சரி, ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டோம். அங்கே போனாக்கா எல்லாத்தையும் கீழே உள்ளுக்குள்ளே விட மாட்டேறாங்க. 100 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிற்க வச்சிடுறாங்க. அது அங்கே சேர் கூட இல்லை. உள்ள சேர் இருக்கு, உள்ளுக்குள்ள நான் நிற்கிறது இல்லை. அப்புறம் அங்கே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டக்கு 100 ரூபா டிக்கெட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டோம். அங்கே போனால் அங்கேயும் போய் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டானுங்க. அப்போ 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போனோம். அப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ திரும்பியும் 9:45 தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டது நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ வெளியே வந்து தங்க கோபுரம் நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா சாமி கும்பிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா அங்கே விஷ்ணுவோட ஸ்டாச்சுஸ் தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல தங்க மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வியூ பாயிண்ட் 3ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படியே கிளியராக தெரிவார். அதை நம்ம பார்த்து கும்பிட்டு நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, இங்கேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் தெரியும், விஷ்ணு ஸ்டாச்சு தெரியாது. அந்த இடத்துல போய் போட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும். அப்போ விஷ்ணு ஒரு பாதம், அப்புறம் இங்கே உள்ளுக்குள்ள கோயில் இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்தீங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அப்போ நம்ம தங்க இதெல்லாம் இப்போ கோபுரத்தை பார்த்துட்டு சரி, ஓகே, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே சைட்லேருந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் இலவச பிரசாதம் வழங்குறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பிரசாதம்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சரி, ஓகே, அடுத்தது போகிறக்குள்ளே அன்னதானத்தை சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அன்னதானம் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சாப்பிட போடுறாங்க. 8 மணி வரைக்கும் போடுறாங்க நினைக்கிறேன். அப்போ சரி, ஓகேன்னு சாப்பிட போயிட்டோம். ஆனால் சாப்பிட போனால் யாருமே காணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. பிகாஸ் 8 மணிலேருந்து போகிறோன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க தான் வராங்க. அதுவும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாம்பார்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாங்க, பாருங்கள், 8 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்குமே சாப்பாடு போடுறாங்க. ஆனால் நம்ம தமிழாளுங்க யாரும் வரதில்லை. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க தான் வராங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கோவில் பிரசாதம் நல்லாயிருக்கும். சரி, திரும்பி நம்ம உள்ளுக்குள்ளே தாயார் சன்னதிக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அங்கே நிறைய குட்டி குட்டி கோயிலெலாம் இருந்துச்சு. குட்டி குட்டி கோயிலெலாம் சாமி கும்பிட்டு அப்படின்னு நம்ம நேராக போயிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ இதுதாங்க சொர்க்கவாசல். அப்புறம் அங்கே இருக்க குளம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுதாங்க சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் டைமில் இங்கே வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா குளம்லாம் இருந்துச்சு. குளத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குது. நியர்லி இருக்கும் 3 அடி 4 அடிக்கு மீனெல்லாம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல்லாம் கொடுத்தாங்க. ஆல்சோ இந்த கல் மாதிரி இருக்குது. அந்த கல் மாதிரி இருக்கிற இடத்துல நின்று சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் தெரியுமாம்மா. ஆல்சோ அங்கே ஒரு குட்டியும் ஒன்று இருக்கும். அப்போ ஓகே, தாயார் சன்னதிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். செம்ம கூட்டமாக இருந்தாங்காட்டி நம்ம 50 ரூபா டிக்கெட் எடுத்து போயிட்டோம். அப்போ 50 ரூபா டிக்கெட்டில் எடுத்து போனாலும் சரி 3/4 மணி நேரம் உள்ளுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம லைன். அவர் சாமியை நம்ம பார்த்து கும்பிட்டு அப்போ சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு, அடுத்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்போ கிளம்பி டக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வெளியே சாமி இன்னொரு டைம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். அப்போ அங்கே போனால் நம்ம நரசிம்மர் வெளியே இருந்தார். அப்போ நரசிம்மரையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்க்க சூப்பராக இருந்தார். நரசிம்மர் பார்க்கவே வெளியேருந்து பார்க்குறதுக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் மட்டும். அப்போ அதையும் நம்ம கும்பிட்டு அப்போ நார்த்து கோபுரத்தில் தான் நம்ம வண்டி நிறுத்தியிருந்தோம். சரி, ஓகேன்னு சொல்லி நார்த்து கோபுரத்தை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வெளியே போயிட்டோம். அப்புறம் திரும்பியும் ஒரு கோயிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வந்தோம். அப்போ சுற்றிட்டு வந்துருக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீரங்கத்தில் எப்படி ரங்கநாதர் வந்தாருன்னு தெரியுமா?
ஆக்சுவலாக வந்து ராமாயணம் நடக்கும்போது ராமாயணத்தில் வந்து ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விபீஷணர் வந்து ராமர் கிட்ட வந்து ஒரு வாரம் கேட்டிருக்காரு, உங்கள் சிலையை கொடுங்க, நான் சிலையை வந்து லங்காவில் வச்சு உங்களை நான் கும்பிட்டுக்கிறேன் டெய்லியும் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்ரீரங்கநாதர் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறில் வந்து இலப்பாரி இருக்காரு. அப்போ இலப்பாரும் போது நம்ம விஷ்ணு ஸ்டாச்சு வந்து அங்கே வச்சிருந்துருக்காரு காவிரி நதி ஓரமாக. இலப்பாரிட்டு சாமி எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியலையாம்மா. அப்புறம் விஷ்ணு வந்து கும்பிட்டுருக்காரு, வந்துருங்க லங்காக்கு அப்படின்ட்டு. அப்போ கேட்டப்போ நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இங்கே இருந்தால் லங்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் தாங்க ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்திலே தங்கிட்டாராம்மா. இதுதான் கதை. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.